டைகரே, கல்யாணத்துக்கு போறோம், ஃபுல்லா ஏத்துறோம். ஓசில கிடைக்குது விடுவோமா? மாசத்துக்கு ஒரு கல்யாணம் இருந்தா நல்லா இருக்கும்ல? 2 கல்யாணம் இருந்தாலும் ஓகே தான். சிவா, நாங்க ரெடிப்பா, கிளம்பலாமா? அம்மா, எதுக்கு இவ்வளவு பெரிய பெட்டி? என்ன சிவா, கல்யாணத்துக்கு போறோம், 2 நாளைக்கு வேண்டிய ட்ரெஸ் எடுத்துக்க வேணாமா? சரி, இரு ஒரு நிமிஷம். சீக்கிரம் வாப்பா, டைம் ஆகுது. சீக்கிரம் வா 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 வா. ஏய், என்னடா எங்க கிளம்பிட்டீங்க? கல்யாண வீட்டுக்குமா? சாயங்காலம் எதுடா கல்யாணம்? மாலையில் வரவேற்பு, காலையில் திருமணம். யார் யாரெல்லாம் போறீங்க? நானு, டைகர், சிவா 3 பேர் தாமா. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வாவான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி வரா? இல்லம்மா, அது இந்த கல்யாணமே சிவன் தலைமையில தான் நடக்குது. ஓஹோ. என்னடா புதுசா கதை விட்டுட்டு இருக்கீங்க? வாங்க போலீஸ்கார், இது கதை இல்லை, உண்மை. ஒரு அண்ணன் தப்பி கேஸ், சிவன் தான் நல்லபடியா பேசி முடிச்சுட்டாப்ல. அதான் சிவன் தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணத்தை நடத்துவோம்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அதான் விழாவை சிறப்பிக்க நாங்கள் 3 பேரும் செல்கிறோம். ஆமா, எங்க வச்சு கல்யாணம்? அம்மா, மதுரையில தாமா. வரவேற்புக்கு போயிட்டு காலையில ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவோம். அம்மா, போயிட்டு வரேம்மா. அப்பா, என்னம்மா? நானும் வரேன்பா. ஐயோ பாப்பா, சின்ன பிள்ளையெல்லாம் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, இவனுங்க 2 பேரும் ராத்திரிக்கு கட்டிங் போறதுக்கு பிளான் பண்றானுங்க. மோப்பம் புடிச்சிட்டாரே. அதான் இனியாவே வேண்டான்றானுங்க, புரியுதா? எனக்கு தெரியும், இவங்க ராத்திரி தங்க போறேன்னு சொல்லும் போதே இப்படி ஏதாவது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். யாராவது குடிச்சிங்கன்னு தெரிஞ்சது. அம்மா, சத்தியமா உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறேம்மா. பாத்தியா லட்சுமி, குடிக்க மாட்டேன்னு சொல்லாம உனக்கு தெரியாம பாத்துக்கிறேன்னு சொல்றானுங்க, பாத்துக்க. ஏண்டா, இந்த திறமைய கோர்ட்ல காட்டியிருந்தா பெரிய வக்கீலா இருந்திருக்கலாம்ல. இனியா, நீ எதுக்குடா? அப்பா காலையில வந்துடுவேன். டேய், இவங்க 2 பேரும் மொழியே சரியில்லை. இவனுக்கு 2 பேரும் ஒன்னையும் சேர்த்து கெடுத்துருவானுங்க. நீ இனியாவை கூட்டிட்டு போ. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நானும் வரேன். அதுக்கு இல்லடா, கோர்ட் ஆர்டர் படி நான் உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும்னா நான் உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிரும். ஏண்டா சிவம், புள்ள எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பா, அவளையும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போ. அதுக்கு இல்லப்பா, இது தெரியாதவங்க வீட்டு கல்யாணம். ஏண்டா, அங்கதானே நீயும் போற, அப்புறம் என்ன? இனியா, நீ வா, பாட்டி உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், வா. சரி, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வந்துடுமா? பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. தேவையானதெல்லாம் சொல்லு. சரிப்பா. அப்புறம் என்ன அப்புறம்? ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா? ஆஹா, ஓஹோ. நிறுத்து. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம பாட்டு பாடுற? யோ, என்னயா என்கிட்டயே மறைக்கிற? ஆமா, உன் ஆளுகிட்ட இருந்து போன் வந்துச்சாமே. ஏய், இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? ஏயா, என்னையா சொன்னாங்க? நீங்களும் குக்கு நானும் குக்குன்னு சொன்னேன். அப்படின்னா நீங்களும் டைவோர்ஸின் நானும் டைவோர்ஸின். அட பாவி, ரொமான்டிக்கா ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா உங்க பிளாஷ்பேக் 2 பேரும் ஓட்டி இருக்கீங்க. எப்படியோ ஏதோ ஒரு ரூட்ல செட் ஆனா சரியா? டேய், வாய மூடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்படி எதுவும் நடக்கவும் நடக்காது. இதுக்கப்புறம் நான் உங்களை எப்ப பாப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். ஓகே ஓகே, எப்ப பாப்போன்னு தெரியாதா? டேய், சத்தியமா சொல்றேன்டா, அவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்க பாரு, அன்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படி அவன் கூடயே சுத்துறதா இருந்தா எப்போ பண்ணிருக்க மாட்டாளா? நீ வேற நான் புதுசா பூதத்தை கிளப்பிட்டு கிடக்க. இம்புட்டு நாள்ல தப்பா அவளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருப்பனாடா. இப்ப எனக்கு அப்படி தப்பா தோணுது, அதனாலதான் சொல்லிட்டு இருக்க. உன் பொண்டாட்டிக்கு இந்த பிள்ளைங்க தான் உலகம். நீ அவளை வேண்டான்னு உதறி விட்டுட்ட. ஒத்தையில அவ எத்தனை நாள் தான் கஷ்டப்படுவா? அவளையும் அவ பிள்ளைகளையும் பாத்துக்கிறதுக்கு
துணைக்கு ஒருத்தர் இருந்தா நல்லதுன்னு அவ யோசிக்கிறதுலயும் நியாயம் இருக்குல்ல. இங்க பாரு, அதையும் இதையும் பேசி எதையாவது கிளப்பி விட்டேன்னு தெரிஞ்சுது உன்னை உள்ள வச்சு கும்பிடுவா பாத்துக்க. ஐயா சாமி, எனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத பொல்லாப்பு? நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு, எக்கேடாவது கெட்டு போங்க. இப்ப எதை வச்சு அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க? உன் புள்ள சொல்றத வச்சுதான். எப்பா, நான் போய் சொல்றதாவே வச்சுக்கோ. ஆனா சின்ன பிள்ளை போய் சொல்ல மாட்டான்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் அவனை கூப்பிடுறேன். அவன்கிட்டயே நீ கேளு. கூப்பிடு. பாரதி, எப்பா பாரதி. இதோ வரேன் பாட்டி. என்னாச்சு? தங்கம், அன்னைக்கு அம்மா ஒரு புள்ள வீட்டுக்கு போனால, அன்னைக்கு அங்க யார் வந்தது? பா, எதுக்குப்பா பயப்படுற? ஆச்சி தானே கேக்குறேன், அப்பா கிட்ட சொல்லு. அப்பா, அன்னைக்கு உங்களை தோட்டத்துல வச்சு அடிச்சாங்கல்ல. யாரா அந்த வக்கீலா? ஆமாப்பா, அவங்க வீட்டுக்கு தான் போனோம். அவங்க வீட்டுக்கு நீ எதுக்குடா போனீங்க? அம்மா தான்ப்பா கூட்டிட்டு போனாங்க. அங்க எல்லாரும் இருந்தாங்க. அந்த வக்கீல் அங்க இருந்தானா? ஆமாப்பா. அங்க உங்க அம்மா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாளா? ஆமாப்பா. சரி, நீ உள்ள போ, நான் ஆச்சி கிட்ட பேசணும். டேய், உள்ள போடா, சொல்றேன்ல. நான் தான் சொல்றேன்ல, இந்த வக்கீல் பையவளை கூட்டிட்டு வந்து இங்க இறக்கி விடுறதும், இவ போய் அவனை பாக்குறதும், இதெல்லாம் எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல. உன் தங்கச்சி கிட்ட கேட்டா அவங்க 2 பேரும் கட்டிக்கிட்டா உனக்கு என்னன்னு ஏவாயா இருக்கிறா? டேய், நெருப்பு இல்லாம புகையாது. இங்க என்னமோ ஒண்ணு நடக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் இவங்க எல்லாரும் மறைக்கிறாங்க. இப்ப எங்க அவ? ஏதோ கல்யாண வீடுன்னு கிளம்பி போயிருக்கா. டேய், சொல்லுங்கண்ணே. அந்த வக்கீல் பையன் எங்கடா இருக்க? அவ ஆபீஸ் கூட்டி இருக்குண்ணே. கேட்டா கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. எந்த கல்யாண வீடு என்ன ஏதுன்னு விசாரிடா. அண்ணா விசாரிச்சுட்டேனே. ஏகேவி மகாலு, பையன் பேரு சண்முகண்ணே, பொண்ணு பேரு கோமதி. அந்த வக்கீல் தலைமையில தானே கல்யாணமே நடக்குது. சரிடா. என்னடா? அம்மா, அவன் எந்த கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னா? எனக்கு என்னடா தெரியும்? அவ அடிக்கடி போறது தானே. கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்றேன்னு இவளும் கீதாவும் சேர்ந்து போயிருக்காங்க. அது சரி, கல்யாணம் எங்க நடக்குது? ஒரு நிமிஷம் இரு, கல்யாண பத்திரிக்கை உள்ளதா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. அம்மா, அவங்க 2 பேரும் ஒரே கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த வக்கீல் அவளும் அதே கல்யாண மண்டபத்துக்கு தான் போயிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு. நான் சொல்றத நீதான் நம்பல. இப்ப பாத்தியா? எப்போ வருவா? இன்னைக்கு எங்க வருவா? சாயங்காலம் வரவேற்பு, நாளைக்கு கல்யாணம். கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டு தான் அவ வருவா. அப்ப ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டா. அப்படிதான்ப்பா சொல்லிட்டு போனா அவ. எலே, கோவப்படாதடா. எடுத்த கௌத்தனி எதையும் பண்ணிடாத, யோசிச்சு பண்ணு. இங்க பாரு, தும்ப விட்டு வாழை பிடிக்கலாம் சரிப்பட்டு வராது. இந்த ஒரு விஷயத்துல இவளை யோகியும் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ தெரிஞ்சு போச்சு இவ யாருன்னு. இன்னைக்கு இவளுக்கும் அந்த வக்கீலுக்கும் இருக்கு. டேய், எதுவா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்டா. நீ பாட்டுக்கு கல்யாண வீட்டுல போய் கலட்டா எதுவும் பண்ணிடாத. கலாட்டா யார் பண்ண போறது? 2 பேர் சங்கி அறுத்து போட போறேன். டேய், இதுக்குதான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்றதே கிடையாது. தொட்டதுக்கெல்லாம் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டியோட நான் சந்தோஷமா இருப்பேன், என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் யார் நான் 2 பேரும் காட்டுறேன். டேய் 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 பாஸ்கரே,
கல்யாண மண்டபம் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அடம் புடிச்சு வந்துட்ட. எப்பா கல்யாண வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு மத்தியானத்துல இருந்து எதுவும் சாப்பிடலப்பா, போய் சாப்பிடலாம். யோ டைகரே, ஆ? நான் காலையில இருந்து சாப்பிடல, கொலை பசியில இருக்கேன் யோ நானு. எப்ப பார்த்தாலும் அப்பா எப்படிப்பா இவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு சமாளிக்கிற? அப்பா, என் கஷ்டம் இப்பவாச்சும் உனக்கு புரியுதா? அப்பா அவர் எங்கம்மா எங்களை சமாளிக்கிறாரு, நாங்க தான் உங்க அப்பாவை சமாளிக்கிறோம். கல்யாணம் பண்ண வந்துருச்சு, சீக்கிரம் வாங்கம்மா. அப்பா மங்களகரமா இருக்குப்பா. நாம கல்யாண மண்டபத்துல காலை வைக்கிறதுக்கும் பொண்ணு வர்றதுக்கும் சரியா இருக்க. சூப்பர். யோ கல்யாண மண்டபத்துக்கு வந்தா பொண்ணு வராம வேற யாரையா வருவா? வாயா போலாம். பாரா, வர வர நீயும் புத்திசாலித்தனமா பேச ஆரம்பிச்சிட்ட. வாயினியா. அப்பா அங்க பாருப்பா பொண்ணு. எப்பா நம்ம புடவைக்கார பொண்ணு மாதிரியே இருக்குப்பா. அப்போ புடவைக்கார பொண்ணுக்கு தான் கல்யாணமா? தெரியலையே. ஐயோ டைகர் ஜஸ்டிஸ், ஆ? அவங்க ட்ரையல் பாக்குறாங்க. இது கூட உங்களுக்கு தெரியலையா? பொண்ணு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும்னு ரிஹர்சல் பாக்குறாங்க. ஓ, அப்படியா? பாப்பா இந்த ட்ரையல் பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வேண்டாமா? ஆமா இருக்கலாமே. மாப்பிள்ள தான் இங்கேயே இருக்காரு. ம், இதோ சிவம் வந்துட்டாரே. அம்மா வணக்கம் 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 தம்பி. ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அட்டி இத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்கா தம்பி? ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாம் தம்பியோட ஏற்பாடு தான். சிம்பிளா தான் பண்ணலாம்னு சொன்னேன், அதெல்லாம் முடியாதுன்னு பெருசா பண்ணிட்டான். ஆ ரொம்ப அருமையா இருக்கு. தம்பி உட்காருங்க உட்காருங்க தம்பி. பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமாமா. அம்மா, கோமதி. நான் கூட விசாரிச்சேன். அது இங்க வாமா. ஒரு நிமிஷம். இதோ வரேன்ப்பா. வணக்கம். வணக்கம். இவர்தாம்மா நம்ம வக்கீல் தம்பி சிவம். அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வேணாம் வாங்கிட்டாங்க. வேணாம், நல்லா இருமா நல்லா இருமா. என்னம்மா நீ போய் என் காலெல்லாம் விழுந்துட்டு? தம்பி அவங்க தான் பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்தது. உங்களுக்கு சட்டை ரெடி பண்ணி கொடுத்ததும் அவங்க தான். ஹாய் சிவம்.
உங்களை கல்யாண பொண்ணு கோலத்துல பார்த்ததும் சிவத்துக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அதான் பிரச்சனையே. நல்லா இருந்தா என்ன பிரச்சனை? அட நீங்க தான் கல்யாண பொண்ணு நினைச்சிட்டாப்ல நம்ம சிவம். ஏங்க அவர் பேசட்டுமே, எப்ப பார்த்தாலும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இந்த கல்யாண கெட்டப்ல நீங்க இறங்கி வந்த உடனே பொண்ணு நீங்க தானே நான் ஷாக் ஆயிட்டேன். அன்பு பொண்ணுனா நீங்க எதுக்கு ஷாக் ஆகணும்? அது நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு ஷாக்கு. ஆமா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சாரி டிசைனர் நல்ல சாரிய கட்டிதானே ஆகணும். அப்படி இல்லனா நமக்கு மட்டும் புடவை ஏமாத்தி தள்ளுறாங்க, அவங்க சாதாரண புடவைய கட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. பாருப்பா இவங்க கஷ்டத்தை. பட்டு புடவை நல்லா இருக்குன்னு சொல்லி வித்துட்டு இவங்க நூல் புடவை கட்டினா நல்லாவா இருக்கும்? ஏங்க உங்க ஸ்பீக்கரை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? இந்த கல்யாணத்துல நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் கூட தான் உங்களை இங்க எதிர்பார்க்கல. அது எப்படி நீங்க எங்களை எதிர்பார்க்காம இருக்க முடியும்? இந்த கல்யாணமே இவனோட தலைமையில தான் நடக்குதுன்னு இங்க யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? எங்க கிட்ட யாரும் சொல்லலையே. அப்பா சொல்லலையாப்பா. உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நைட் இங்க தான் தங்கி இருப்பீங்களா? ஆமாங்க, ரிசப்ஷன் முடியறதுக்கு எப்படியோ லேட் ஆயிடும். அப்படியே முகூர்த்தத்துக்கு நாளைக்கு பொண்ணு ரெடி பண்ணணும்ல, போயிட்டு வர முடியாது பாருங்க. அதனால நைட்டு இங்கதான் ஸ்டே. ஆமா நீங்க? இந்த கல்யாணமே சிவம் தலைமையில தான் நடக்கணும்னு பொண்ணோட அப்பா சொல்லிட்டாருங்க. நாங்களும் நைட் இங்க தான் தங்குவோம். அப்போ நாளைக்கு மதியம் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இதே மண்டபத்துல தான் இருக்க போறோம் இல்லையா? ஆமாங்க. கீதா, நாம போய் பொண்ணு ரெடி பண்ணலாம். ஏய், எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ போலான்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க இங்க தான் சுத்தி சுத்தி வர வேண்டியது இருக்கும். அடிக்கடி சந்திக்கலாம், பேசலாம், பழகலாம். ஆச்சரியமா இருக்குங்க. எது? லாஸ்ட் 10 டேஸா நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கோம்ல. நான் கூட அதத்தான் யோசிச்சேன். ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும், அதுல சில கதாபாத்திரங்கள் இருக்கும். கதை ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த கதாபாத்திரங்கள் சந்திச்சு தானே ஆகணும். கரெக்ட் தான், ஒரு புது கதை ஆரம்பிச்சிருக்கு, அதனால நம்ம அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கோம். கீதா, சரி நான் வரேன், எனக்கு வேலை இருக்கு. சரி. ஹாய் இனியா. ஹாய் ஆண்டி. என் கூட வரியா? கலை கூட விளையாடிட்டு இருக்கலாம், வரியா? என்னடா போயினியா? இனியா, என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதுல இருந்து நீ ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறியா? சூப்பர் ஆண்டி. ஏங்க குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன விளையாடுறீங்களா? குழந்தைய நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனியா அவங்க கூடவே இருக்கணும், சரியா? எதுவா இருந்தாலும் அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணு, புரியுதா? சரிங்க டாடி. குட் கேர்ள். எப்பா நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. இல்லப்பா, உன் பொண்ணு அவங்கள ஆன்டின்னு கூப்பிடுறது அவ்வளவு நல்லா இல்லப்பா. ஏன்? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். உள்ள சிரிக்கிறான், வெளிய முறைக்கிறான், நல்ல வேஷந்தான் வெளுந்து வாங்குறான்.